ஹலோ. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். In a photoelectric effects experiment, the threshold wavelength of the light is 380. Threshold wavelength வந்து கொடுத்துட்டாங்க 380 nanometer. Okay. So இப்போ வந்து if the wavelength of incident light is 260. Okay, lambda வந்து 260. Okay, the maximum kinetic energy of the emitted electron will be. So இதை வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஃபார்முலா கொடுத்தணும். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ நாட் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஃபைனா? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட்? ஹெச் மியூ நாட் மைனஸ் சாரி ஹெச் மியூ மைனஸ் ஹெச் மியூ நாட். ஏன்னா வந்து இந்த எனர்ஜி கிவன் மைனஸ் இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா அப்படி ஆயிரும். ஸோ இப்போ ஹெச்சை வந்து நீங்கள் காமன் எடுத்துட்டீங்கன்னா மியூ மைனஸ் மியூ நாட்னு இருக்கும். இப்போ மியூ மைனஸ் மியூ நாட்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று. மியூ மைனஸ் மியூ நாட்னு வந்து ஹெச் மியூ வந்து எப்படி எழுதலாம்? சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா மியூ. மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. அதனால் இது சி பை லாம்டா மைனஸ் சி பை லாம்டா நாட்னு எழுதலாம். ஸோ ஹெச் சி இன்ட்டு 1 பை லாம்டா மைனஸ் 1 பை லாம்டா நாட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்னது? எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஹெச் இன்ட்டு 1 பை லாம்டா மைனஸ் 1 பை லாம்டா நாட். ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்கிற லாம்டாவில் இதில் போடுவோம். 260 வந்து இது இன்சிடென்ட் லைட்டோட லாம்டா. வெயிட் அ மினிட். 260 10 பவர் மைனஸ் 99 மைனஸ் 1 பை லாம்டா நாட். த்ரெஷோல்டு வந்து 380 கொடுத்துருக்காங்க. 380 10 பவர் மைனஸ் 9. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இதை ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுதான் வந்து மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ அதே நம்ம இதுக்கு ஷார்ட்கட் நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வேறு மாதிரி கிடைக்கும். நான் என்ன சொன்னேன்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12400 டிவைட் பை லாம்டான்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அது ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் 1.6 அதை வந்து வர்ற ஆன்சர் வந்து நீங்கள் வந்து 1.6 இன்டூ 10 பவர் மைனஸ் 90ல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து ஆன்சர் வரும். ஓகே, இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் தானே? எலக்ட்ரான் வோல்ட்டில் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபைன். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வச்சே நம்ம பண்ணணும். இப்போ ஷார்ட்கட் வச்சே பண்ணோம்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12400 டிவைட் பை லாம்டாவா. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு லாம்டாவுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வேண்டிய எனர்ஜி என்னது? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னது? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ரஷ் இது ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது சாரி ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்ல பாருங்க. கிவன் எனர்ஜி சப்ளைடு எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இதான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இது சப்ளைடு எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ இப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இப்போ நம்ம எலக்ட்ரான் வோல்ட்லேயே கண்டுபிடிச்சலாம். 12400 டிவைடட் பை லாம்டா வந்து எதில் இருக்கு? இது நானோமீட்டரில் இருக்கு. நம்ம இப்போ அது நானோமீட்டர்லேயே பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஒரு ஜீரோ மட்டும் நம்ம எடுத்துடணும். 1240. ஓகே, ஏன்னா திரும்பி வந்து திரும்பி என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 260 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. திரும்பி 260 மைனஸ் 1240 மைனஸ் அப்படியே இது ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுறேன். திரும்பி ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்க நமக்கு எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம் 380. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஜஸ்ட் a minute. ஓகே, இப்போ வந்து 1240 டிவைடட் பை 260 தானே? 260 260 இஸ் ஈக்குவல் டு வாட்? 4.76 வரும். 4.769 வரும். மைனஸ் இதோட 1240 டிவைட் பை 380. 1240 டிவைட் பை 380 போட்டால் என்ன வரும்? நமக்கு 3.263 வரும். 3.263 வரும். ஓகே, 3.263.
ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 4.769 மைனஸ் 3.263 வந்து 1.50 1.50 எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஸோ இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி. நம்ம வந்து லைக் ஜஸ்ட் வந்து இந்த சிம்பிள் டிவிஷன்லேயே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இல்லைன்னா வந்து இந்த கால்குலேஷன் நம்ம இது வந்து அப்ராக்சிமேட்டான ஆன்சர் தான், இப்பயே நான் சொல்லிடுறேன். ஸோ பட் அதே வந்து நீங்கள் லாங்காக இது மாதிரி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரே கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ லாங்காக இருக்கிறத வந்து நம்ம போட்டு பார்ப்போமா? ஹெச்சி டிவைடட் பை அந்த ஃபுல் லாம்டா 1/216 இதை 10⁻⁻9 மேலே போட்டுக்கலாம் -1/380. ஓகே, இப்போ வந்து ஹெச்சோட வேல்யூ என்னது? 6.626 இன்டூ 10⁻−34 இன்டூ 63 இன்டூ 10⁻8 டிவைடட் பை இதை 10 காமன் எடுத்துடலாம். ஓகே, தென் இப்போ 10⁻9 காமன் எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கும்? 1/26 மைனஸ் 1/38 இருக்கும் மிச்சம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 6.626 இன்டூ 3 டிவைடட் பை 10 போடுவோம். 1.987 வரும். 1.987 இன்டூ இப்போ 10 பவர் பார்ப்போம் நம்ம. இதுவும் நம்ம இந்த மாதிரி இது டிவைட் பண்ணிட்டா நல்லா வந்துருக்கு இந்த மாதிரி ஆன்சரு. 34 இது 34 ப்ளஸ் சாரி 34 -9 -8 என்ன வரும்? 17 வரும். 10⁻−17 வரும். 10⁻−17 வந்துச்சா? இப்போ இன்டூ 1/26 மைனஸ் 1/38. இப்போ 1/26 என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1/26 வந்து 1/26 வந்து 0.038 வரும். மைனஸ் இப்போ வந்து 1/38 எவ்வளோ வரும்? 1/38 பண்ணோம்னா வந்து நமக்கு 0.0120 வரும். 1.987 into 10⁻−17 into 0.0121 அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ இன்ட்டு வந்து நம்ம 1.987 பண்ணோம்னா நமக்கு இது 0.0241 வரும். 0.0241 இன்டூ 10⁻−17. ஓகே, இப்போ வந்து நம்ம 10⁻−19க்கு மாற்றிடலாம், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா 2 பிளேஸ் வந்து நம்ம டெசிமல் பிளேஸ் போக வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா 2.41 இன்டூ 10⁻−19 வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இது வந்து ஜூல்ஸில் இருக்கு. இப்போ அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணும்னா நமக்கு என்ன வரும்? 2.41 into 10⁻−19 divided by 1.6 into 10⁻−19. இதுவும் கேன்சல் அவுட் ஆயிருமா? திரும்பி எலக்ட்ரான் வோல்ட்டா வர ஆன்சர் வரும். இப்போ அப்போனா 2.41 டிவைட் பை 1.6 என்ன வரும்? 1. அவ்வளோதான், நம்ம போட்ட ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இவ்வளோ கேல்குலேஷன் நான் முன்னாடியே பார்த்து எழுதுறதுனால வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வருது. நீங்கள் அதே இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ இதே ஆன்சர் வந்து இப்போ வந்துச்சு. இப்போ அதே ஆன்சர் வந்து ஜூல்ஸ்ல தான் எதிர்பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க இந்த ஆன்சர் இன்டூ 1.6 இன்டூ 10⁻−19 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூல்லேயே ஆன்சர் வந்துடும். அதுவும் சிம்பிளஸ்ட் வே தான். ஓகே, இந்த மெத்தட் வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஜேஇ 2019 கொஸ்டின். ஸோ இதுல வந்து லைக் இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் இருந்திருக்கும். 1.5 எலக்ட்ரான் வோல்ட் இல்லைன்னா சம்திங் ஜூல்ஸ்ல இருந்திருந்தாலுமே நீங்க 1.6 இன்டூ 10⁻−19 மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஜூல்ஸ்லேயே ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் 2 மெத்தடுமே வந்து சால்வ் பண்ணி காட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்முலா பத்தி நம்ம பார்ப்போம். த மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் இஸ் கிவன் பை. இப்போ வந்து ஒரு ஃபோட்டான்னு என்னன்னா வந்து இப்போ நம்ம லைட் வந்து வருது, இன்சிடென்ட் ஆகுது, ஒரு மெட்டீரியல்ல படுது, அது அதனாலதான் வந்து லைட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபோட்டான். இந்த லைட்ல வந்து சம்திங் ஃபோட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. அது உருண்டையா இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபோட்டானுக்கு வந்து இது மாஸ் கிடையாது, பட் எனர்ஜி இருக்கு. மாஸ் கிடையாது, எனர்ஜி இருக்கு. ஸோ இப்போ இந்த எனர்ஜி வந்து இந்த சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி தென் வந்து நமக்கு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதனால வந்து நமக்கு வந்து மாஸ் வந்து இங்க வந்து எதுவும் டெபாசிட் ஆகல, பட் அதுக்கு வந்து எனர்ஜி மட்டும் இருக்கு. அதுதான் அது ஃபோட்டானோட நேச்சர். அது வந்து லைக் அதுதான் வந்து சயின்டிபிக்லி அதுதான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இப்போ ஃபோட்டான் பத்தி நம்ம வந்து அது ஃபோட்டானோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம லாஸ்டா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த ஃபோட்டான் ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்கு. அதனால வந்து நமக்கு அதோட இது மொமெண்டம்லாம் அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. ஸோ இப்போ அதே ஃபோட்டானுக்கு வந்து மாஸ் இல்லாதனால நமக்கு ஃபார்முலா வேற மாதிரி வரும். ஓகே. இது பிசி இஸ் ஈக்குவல் டு இன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். மொமெண்டம், இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். திஸ் இஸ் ஃபார் ஃபோட்டான். ஓகே. ஓகே, ஒன்லி ஃபார் ஃபோட்டான் தான் இது. ஸோ இது பி பிசி இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இ பை சின்னு சொல்லிட்டு வரும். தென் ஹெச் இது இன்னு சொல்றது என்னது? ஹெச் மியூ, கரெக்டா? இன்சிடென்ட் எனர்ஜி பை சி, ஹெச் மியூ பை சி. ஸோ இப்போ இது மியூ எப்படி எழுதலாம்? ஹெச் ஹெச் சி பை லாம்டா இன்டூ சி, சின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சி சி கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஹெச் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு பி. இது ஒரு ஃபார்முலா. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஹெச் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இது வந்து நீங்க இது ஞாபகம் வச்சுக்கணும். லைக் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஜெயில. ஸோ ஜஸ்ட் இப்போ எப்படி தெரியுமா கேட்பாங்க? இது எக்ஸாம்பிள் பாருங்க. மொமெண்டம் ஆஃப் த போட்டான் ஆஃப் இது வந்து சம்திங் ஒரு 3.3 இன்டூ 10⁻29 கேஜி மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டு வருவாங்க. ஃபைண்ட் அவுட் த ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் ஆஃப் த வேவ் அசோசியேட்டட் வித் இட். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹெச் வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், லாம்டா கண்டுபிடிக்கணும். லாம்டால வந்து மியூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபார்முலால போட்டு ஆன்சர் எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் ஈக்குவல் டு 3.3 இன்டூ 10⁻29. 3.3 இன்டூ 10⁻29 இஸ் ஈக்குவல் டு இது ஃபோட்டான். சாரி, ஃபோட்டான் சொல்றேன் பாருங்க. இது மொமெண்டம். ஓகே. பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. 6.6 6.63 6.63ன்னு வச்சுப்போம். Into minus 34 divided by lambda is equal to 3.3 into 10 power minus 19 29. இப்போ 3 கூட வேணாம், இது கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம 3 இக்னோர் பண்ணிடலாம். இப்போ வந்து 1 ஆயிரும், இது வந்து 2 ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 10 பவர் எவ்வளோ வரும்? வந்து 34 - 29 எவ்வளோ? 34 - 29 வந்து 5 இருக்கும். 5 இருக்கும். ஸோ வந்து 10 பவர் -5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே. இப்போ வந்து இன்னும் நம்ம இது அழகா எழுதணும்னா வந்து என்ன பண்ணலாம்? இதுவே போதும். ஓகே. நான் இது மீட்டர்னு சொல்லிட்டு வரும். 2 இன்டூ 10 பவர் -5. இது வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ. ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம வந்து இது மியூ என்னன்னு கண்டுபிடிப்போம். இது சி இஸ் ஈக்குவல் டு மியூ லாம்டாவா? திரும்பி வந்து சி பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு மியூவா? அப்போ வந்து 3 இன்டூ 10 பவர் 8 டிவைட் பை 2 இன்டூ 10 பவர் -5 வருமா? ஸோ அதனால வந்து 1.5 இன்டூ 10 பவர் 13. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் 13ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். 1.5 இன்டூ 10 பவர் 13 வந்துடும். இது என்னது? ஹெர்ட்ஸ். இது ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். ஓகேவா? 1.5 இன்டூ 10 பவர் -10 ப்ளஸ் 13 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். அதுதான் இந்த கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ஒரு என்சிஆர்டி கொஸ்டின் தான், பட் நல்ல கொஸ்டின். மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ் லென்த் 632.8 நானோமீட்டர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ ஹீலியம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. மோனோக்ரோமேட்டிக் லைட்டா? வேவ் லென்த் எவ்வளோ? வேவ் லென்த் அப்படியே எழுதுங்க. 632.8 நானோமீட்டர். நானோமீட்டர்னா 10 பவர் -9 மல்டிப்ளை பண்ணிக்கணும். The power emitted is 9.42 power 9.42 to 10 power -3 வாட். பவரோட ஃபார்முலா என்னது? எனர்ஜி பர் டைம், எனர்ஜி பை டைம். இதுதான் வந்து பவரோட ஃபார்முலா. ஓகே. இப்போ வந்து இதை வச்சு நீங்க வந்து ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 2 மினிட்ஸ் 1 மினிட்ல ஆன்சர் சொல்றேன். பாஸ் பண்ணுங்க வீடியோவை. திரும்ப வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லி தரேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாம்டா கொடுத்துருக்காங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 632.8 நானோமீட்டர். அதை வந்து நம்ம இதுல நானோமீட்டர் இன்டூ 10 பவர் -9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பவர் 9.42 இன்டூ 10 பவர் -3 வாட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபைண்ட் த எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் இன் த லைட் பீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனர்ஜியான மொமெண்டம். ஃபர்ஸ்ட் எனர்ஜியோட வருவோம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன் ஈச் பீம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு லாம்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ லாம்டா வச்சு நம்மளால எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும்ல? கண்டுபிடிக்க முடியும் ஆஃப்கோர்ஸ். ஸோ டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஈச் ஃபோட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபோட்டான் வந்து எமிட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஹெச்இ பை லாம்டாவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஹெச்இ பை லாம்டா போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 6.626 இன்டூ 10⁻34 இன்டூ 3 டிவைடட் பை லாம்டா என்ன வேல்யூ வருது? லாம்டா வந்து 632.8. ஓகே, 632.8 இன்டூ 10⁻9. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஜூல்ஸ்ல வரும். இப்போ இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 6.626 இன்டூ 3 டிவைட் பை 632.8. சாரி, இன்னொரு வாட்டி. சரி தெரியும், நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 6.626 இன்டூ 3 டிவைட் பை 632.8. ஓகே, 0.014 0.0314 வருது ஆன்சர். ஓகே, இன்டூ நம்ம வந்து இப்போ பவர்ஸ்க்கு வருவோம். இப்போ வந்து இன்டூ 34 அதே மாதிரி தான், நம்ம போன கொஸ்டின்ல வந்த மாதிரி தான். 34 மைனஸ் 9 மைனஸ் 8 எவ்வளோ வரும்? 17. 10 பவர் மைனஸ் 17 போட்டுருணும், அவ்வளோதான். 10 பவர் மைனஸ் 17 ஜூல்ஸ் இது. ஓகே, அதனால இப்போ வந்து நம்ம 2 டெசிமல் தாண்டி போட்டோம்னா 3.14 இன்டூ 10 பவர் மைனஸ் 19 ஜூல்ஸ்னு அழகாக வந்துடும். ஃபைன். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வேற? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து டோட்டல் எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து நம்ம மொமெண்டம் கண்டுபிடிப்போம். இப்போ மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது நமக்கு ஃபார்முலா இருக்கு? இப்போ வந்து மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெச் பை லாம்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ 6. P இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இப்போ அந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம். 6.626 இன்டூ 10⁻34 டிவைட் பை 632 இன்டூ 10⁻9 வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 6.626 டிவைடட் பை 632.8. ஓகே, 0.01 0.0104 0.0104 இன்டூ 10 பவர் மைனஸ் 34 பிளஸ் 9 எவ்வளோ வரும்? மைனஸ் 34 பிளஸ் 9 வந்து சாரி எவ்வளோ வரும்? 10 இது 34 இருக்கா, அப்புறம் வந்து மைனஸ் 23ன்னு சொல்லிட்டு வரும். 23 25 வரும். யா, 34 மைனஸ் 9 25. ஆமாம், கரெக்ட். ஸோ இப்போ வந்து இது 10 பவர் மைனஸ் 25ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் 1.05 இன்டூ 10 பவர் மைனஸ் 27ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, அதுதான் வந்து நமக்கு மொமெண்டம் கிடச்சிச்சு. 1.04ன்னு எழுதுவோம் இன்டூ 10 பவர் மைனஸ் 27. இதுதான் வந்து மொமெண்டமோட யூனிட் என்னது? கேஜி மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான். இதுதான் வந்து மொமெண்டத்தோட யூனிட். மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஜூல்ல நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த எனர்ஜி மொமெண்ட் ஆஃப் ஈச் ஃபோட்டான். இப்போ ஈச் ஃபோட்டானோட மொமெண்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பட் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கல ஈச்சுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ ஃபோட்டான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகே, த பவர் எமிட்டட் இஸ் 9.42. ஓகே, பவர் வந்து 9.42னா வந்து நம்ம ஒரு யூனிட் டைம் சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ ஃபோட்டான் வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் சாரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் தான். ஏன்னா வந்து லைக் ஆமா, இது லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுறது, சாரி நம்ம வந்து லைட் இன்சிடென்ட் ஆகிறதோட வேவ் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சது வந்து இது எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு இருக்கு, நம்ம வந்து எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். திரும்பி டிவைடட் பை லைக் எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபோட்டான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபார்முலா இருக்கும்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி. ஸோ இப்போ இது எனர்ஜி, இப்போ எனர்ஜி சப்ளைடு இது இஸ் ஈக்குவல் டு NH மியூன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து என்னன்னா வந்து எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான், இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஹெச்பியூன்னு சொல்றது தான் நம்ம கண்டுபிடிச்சது, நம்ம 12400 அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சது. அதில் இப்போ இ பை ஹெச் மியூ இஸ் ஈக்குவல் டு என். ஸோ இப்போ இந்த கேஸில் இ என்னது, இது 9.42, இது 10 இன்டூ 10⁻³ ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஃபோட்டான் பர் செகண்ட், ஃபார் செகண்ட் எவ்வளோ ஃபோட்டான் வந்து நம்ம எமிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். 9.42 இன்டூ 10⁻³ டிவைடட் பை நம்ம எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, இது 3.14 இன்டூ 10⁻−19 கண்டுபிடிச்சோமா. ஸோ 3.14 இன்டூ 10⁻19. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அப்ராக்சிமேட்டா வந்து 3 இன்டூ 10⁻16 சொல்லிட்டு வரும். ஏன்னா ஃபோட்டான் வந்து லைக் அப்ராக்சிமேட் பண்ண வந்து ரவுண்டா ஆன்சர் வரும். ஓகே, இது வந்து சாரி 16 ஃபோட்டான்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹவு ஃபாஸ்ட் டஸ் த ஹைட்ரஜன், அப்படியே அந்த ஸ்லைடே காட்டிடுறோம் உங்களுக்கு. ஹவு ஃபாஸ்ட் டஸ் அ ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாவ் டு டிராவல் இன் ஆர்டர் டு ஹாவ் த சேம் மொமெண்டம் ஆஸ் தட் ஆஃப் ஃபோட்டான். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து எவ்வளோ வெலாசிட்டி வேணும் அதானே சொல்லியிருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட், அதான் ஃபாஸ்ட்னா எவ்வளோ வெலாசிட்டி வேணும், ஸோ தட் இட் வில் மேட்ச் த மொமெண்டம் ஆஃப் த இது பார்ட்டிகல் ஃபோட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டானுக்கு வந்து மாஸ் இல்லாததுனால வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ பட் நம்ம வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு. ஸோ வந்து நமக்கு இது ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ இருக்கும், இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். மொமெண்டம் அதோட ஃபார்முலா என்ன, P is equal to mv. ஓகே, P வந்து நமக்கு 1.05 இன்டூ எவ்வளோ வந்தது, 1.05 இன்டூ 10⁻−27 வந்தது கரெக்டா. யா, ஸோ இது 10⁻27 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் இது ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் என்னது, 1.67, அப்படி 1.66 வரும், 1.67 போட்டு இன்டூ 10⁻−27 வரும். ஓகே, இன்டூ வெலாசிட்டி. இப்போ 10⁻−27 கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா வந்து 0.6 சம்திங் வரும், 0.63 வரும் சம்திங். ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.63 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் மூவ் பண்ணால் நம்ம வந்து லைக் அந்த வந்து சிங்கிள் ஃபோட்டானோட மொமெண்டத்துக்கு வந்து அது ஈடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இது ஃபோட்டான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் டீப்ராக் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, பை பை.